அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம் சிகரந்தொடும். கொஞ்சம் பேர் தங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், வல்லமையை பெற்றிருக்கிறோம், கர்த்தருக்குள்ள நல்ல விடுதலை உணர்கிறோம். அந்த மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி சந்தோஷப்படுறவங்களில் கொஞ்சம் பேர் மற்றவர்களை குறித்து ரொம்ப பரிதாபப்படுவாங்க. அவங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியும் பெறலை, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தையும் பெறலை, பரிசுத்த வல்லமையும் இல்லை, வெறும் கிறிஸ்தவங்களாக பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தங்களிடத்தில் இருக்கின்றது போன்ற அனுபவங்கள் இவர்களிடத்தில் இல்லையே என்று சொல்லி பரிதாபப்படுவாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியை பெறாதவர்களாக இவர்களால் பார்க்கப்பட்டு பரிதாபிக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கை முறை ஒன்றுதான். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களாக தங்களுக்குள் உணர்ந்து அந்த பரிசுத்த விடுதலையை அனுபவிக்கிறதாக எண்ணுகின்ற இவர்களுடைய வாழ்க்கை முறை அது ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? அவர்கள் பரிசுத்தாவியை பெறாத பாவிகள், இவர்கள் ஆவியை பெற்ற பாவிகள். அவர்கள் பரிசுத்தாவியை பெறாதவர்கள், ஆனால் இவர்கள் ஆவியை பெற்ற பாவிகள். என்ன அர்த்தம்? இவர்கள் தாங்கள் ஆவியை பெற்றதாக சொல்லுகிறார்கள். ஆவியின் அடிப்படையில் அந்நிய பாஷையிலும் பேச முடிகிறது. அந்நிய பாஷை பேச முடிகிற பொழுதெல்லாம் ஆவியில் நிரம்பியிருப்பதாக ஆவியானவர் இடைபடுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் அந்த விதமாக ஆவியால் நிரம்பியிருக்கிறதனுடைய உண்மை என்ன என்று வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியை பெறாதவர்களாக பார்க்கப்படுகிறவர்களுக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்களாக உணர்கிற இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பரிசுத்தாவி எதற்காக பெறுகிறோம்? பரிசுத்தாவியை பெறாதவர்களை குறித்து நாம் பரிதாபப்படுகிறோமே, நாம் பரிசுத்தாவியை பெற்றது எதற்காக? பரிசுத்தாவியை பெற்றதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, பரிசுத்தமான தேவ உறவோடு வாழ்வதற்காக, பரிசுத்தமான ஒரு சாட்சியுடையவர்களாக இருப்பதற்காக. ஏதோ ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை உணர்கிறோம், வல்லமை உணர்கிறோம், அக்கினியை உணர்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுகிறோம் என்று நாம் மனதுக்குள்ளே நாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை. அது ஒரு வாழ்க்கை முறையாக டிரான்ஸ்லேட் ஆகணும். ஆவியை பெற்றதனுடைய விளைவாக எல்லோரை போல நான் வாழவில்லை, எல்லோரை போல பேசவில்லை, எல்லோரை போல நடந்து கொள்ளவில்லை. என்னுடைய சுபாவங்களிலேயே மாற்றங்கள் இருக்கிறது. ஏனென்றால் 2 Corinthians 5:12 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அது ஆவிக்குள்ளே இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருவன் ஆவிக்குள் இருந்தால், ஆவிக்குரிய அபிஷேகத்தில் இருந்தால், ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? புதிய சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் போய்விட்டன, புதியவைகள் வந்துவிட்டன. இந்த வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்காமல் பரிசுத்தாவியை பெறாதவர்களை குறித்து நாம் பரிதாபப்படுவது அர்த்தமற்றது. ஆவியை பெற்றவர்களாகவும் ஆவியில் நிரம்புகிறவர்களாகவும் அந்நிய பாஷை வரமுடையவர்களாகவும் எண்ணிக்கொள்கிற நம்முடைய வாழ்விலே ஆவிக்கேற்ற விளைவுகள் இல்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய கரிகள் இல்லை என்று சொன்னால், ஆவியை பெறாதவர்களும் ஒன்றுதான், ஆவியை பெற்றவர்களும் ஒன்றுதான். ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆவியை பெறாதவர்களாவது தாங்கள் இன்னும் ஆவியை பெறவில்லை என்பதை உணர்ந்து என்றைக்காவது பெறுவதற்கான தேவை அறிந்து அவர் பெற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு. ஆனால் ஆவிக்குரிய விளைவுகள் இல்லாதபடிக்கு, ஆவிக்கேற்ற வாழ்க்கை இல்லாதபடிக்கு, ஆவிக்கேற்ற சுபாவங்கள் இல்லாதபடிக்கு ஆவியை பெற்றதாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு நஷ்டம் என்னவென்றால், இவர்கள் ஏற்கனவே ஆவியை பெற்றுக்கொண்டதாக எண்ணிவிட்ட காரணத்தினாலே உண்மையான ஆவியை பெறுவதற்கான வாய்ப்பை அவர்கள் இழக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, நாம் ஆவியை பெற்றுக்கிறோமா பெறவில்லையா? நாம் ஆவியை பெற்றுக்கிறோம், அவள் ஆவியை பெறவில்லை என்று எண்ணுகிற பொழுது நம்முடைய ஆவி நம்முடைய வாழ்விலே என்ன செய்திருக்கிறது? நாம் பெற்றதாக நம்புகிற எண்ணுகிற ஆவியானவர் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? வாழ்க்கை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? சுபாவ மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? பணம், பொருள் இவைகள் மேல் இருக்கின்ற ஈர்ப்புகளிலே எந்த அளவு விடுதலையாக இருக்கின்றோம்? சுபாவ ரீதியான வாழ்க்கைகள், பழக்க வழக்கங்கள், வார்த்தைகள், இது போன்ற காரியங்களை, உலகத்துக்கேற்ற காரியங்கள் எவ்விதமாக இருக்கிறோம், வித்தியாசமாக இருக்கிறோமா? அதை சிந்தித்து நான் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று எண்ணுவதல்ல, அந்த ஆவியினால் ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றத்தை, ஒரு பரிசுத்தமான விளைவையும் பெற்றிருக்கிறேன் என்று எண்ணும்படியான நிலைமைக்கு வர வேண்டும். அதுதான் உண்மையான அனுபவம்.